ஹாய் ஆல். இப்போ நம்ம ஆசிரியர் சாலையில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நமக்கு ஆசிரியர் சாலையில ஒரு கதை தான் பார்க்க போறோம். இந்த கதை எதை பத்துறது அப்படின்னா, ஒரு பணக்காரர் செஞ்ச தெரியாம ஒரு தவறுனால அதனால அவருக்கு எவ்வளவு பெரிய பின்விளைவுகள் ஏற்பட்டது அப்படின்றத தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். இப்போ என்னன்னா, ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு பூசணிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா காய்கறியோ பழங்களோ ஒரு சீசன்ல தான் நமக்கு கிடைக்கும். அந்த சீசன்ல அவருக்கு பூசணிக்காய் கிடைக்கவே இல்லை. அவரும் நிறைய இடங்கள்ல தேடுறாரு, எங்கேயுமே அவருக்கு அந்த பூசணிக்காய் கிடைக்கவே இல்லை. அப்போ பக்கத்து வீட்டுல தோட்டத்துல இலைகளுக்கு நடுவுல ஒரே ஒரு பூசணிக்காய் மறைஞ்சிருந்தது. இத பார்த்த உடனே இலைகளுக்கு நடுவுல பூசணிக்காய் இருக்கிறனால யாருக்குமே அது தெரியாது, அதனால நம்ம அதை ஈஸியா பறிச்சுட்டு நம்ம சாப்பிடலாம், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் போய் எடுத்துட்டு வந்துட்டாரு. சமைச்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவருக்கு அந்த வீட்டு முதலாளி அதை பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, இவர்கிட்ட கேட்காம ஊர் ஃபுல்லா போய் இந்த மாதிரி இவர் என்னோட வீட்டுல இருந்த பூசணிக்காய திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாரு. அதுல இருந்து ஊர்ல எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவர் ஒரு பூசணிக்காய் திருடர் அப்படின்னும் அவரோட வீட்டை பூசணிக்காய் திருடர் வீடு அப்படின்னும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே நாட்கள் போகுது. கொஞ்ச நாள்ல அவரும் உடல்நல சரியில்லாம இறந்து போயிடுறாரு. ஆனாலும் அந்த பூசணிக்காய் திருடர் வீடு அப்படின்னு சொல்றது ஊருக்குள்ள மாறவே இல்லை. யாராவது ஒருத்தவங்க அட்ரஸ் கேட்டா கூட அந்த பூசணிக்காய் திருடர் வீடா, அது அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல அவரோட பேரன் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம தாத்தாவும் உடல்நல சரியில்லாம இறந்து போயிட்டாங்க, ஆனா இப்பவும் அந்த பூசணிக்காய் திருடர் வீடு அப்படின்றது மாறவே இல்லையே, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட போய் யோசனையும் கேட்குறாங்க. ஆனா எதுவுமே சரி வரும்னு அவருக்கு தோணல. அப்போ ஒரு ஞானி சொல்றாரு, நீ தினமும் வீட்டுல சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க ஒரு 100 பேருக்கு நீ சாப்பாடு போடு, கண்டிப்பா அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பணக்காரரோட பேரனுக்கு கொஞ்சம் யோசனை, அது எப்படி நம்ம 100 பேருக்கு சாப்பாடு போட்டா நமக்கு அந்த பேர் எப்படி மாறும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் தயக்கத்தோட சரி அவர் சொல்றாரு, நம்ம செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்னு யோசனையில போய் செய்யவும் செய்யறாரு. 1 நாள் போடுறாங்க, 2 நாள் போடுறாங்க, இப்படியே 1 வாரம் ஆகுது. 1 வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, பூசணிக்காய் திருடர் வீடு அப்படின்னு சொல்றது மாறி கொஞ்ச நாள்லயே அந்த சைடு போனா 100 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அந்த வீடு தான் அது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த பேரனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. ஒரு வழியா நம்ம தாத்தாவோட பேரை நம்ம மாத்திட்டோம், இனிமே நம்ம தெரியாம கூட எந்த தவறுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, உடனே எல்லாரும் நம்ம தப்பு செஞ்சுட்டு எதை வேணாலும் செஞ்சு மாத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவறு செய்யறத தவிர்த்துக்கிறணும். சப்போஸ் தெரியாம ஏதாவது தவறு செஞ்சுட்டா கூட அதை நம்ம முடிஞ்ச வரை மாத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அது பாத்தீங்களா, அவரு தாத்தா செஞ்ச தவறு பேரன் வரைக்கும் பாதிச்சது. இப்போ அந்த பேரன் யோசனை பண்ணி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த பேர் மாறி இருக்கவே செய்யாது. ஸோ நம்மளும் முடிஞ்ச வரை தவறு செய்யறத குறைச்சிப்போம். இந்த ஸ்டோரியை நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மண்டே ப்ரேயர்ல யார் இந்த ஸ்டோரியை அழகா சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. ஓகேவா? நம்ம இதே மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்காக இந்த ஆசிரியர் சாலையில சொல்ல போறோம். நம்மள தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஓகே, பாய்.